கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 26வது வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொழுது விடிய போகிறது. ஆனால் யாக்கோபுக்கு தேவ சமூகத்தை விட்டு போக மனமில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் என்பது நாம் எடுத்துக்கொள்கிற உணவை காட்டிலும் நாம் மன நிம்மதியாக நினைக்கிற இந்த உறக்கத்தை விட, ஓய்வுகளை விட, நமக்கு சிறப்பாய் தோன்றுகிற எல்லா காரியங்களை விட தேவ சமூகமே எனக்கு மேலானது என்று எண்ணுகிறது தான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியான நிலை. போதும், நான் இவ்வளோ பைபிள் படிச்சுட்டேன் போதும் அப்படின்னு உட்கார்றது இல்லை, அது முதிர்ச்சி இல்லை. நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் போதும் அப்படின்றது முதிர்ச்சி கிடையாது. நான் இவ்வளோ நேரம் கர்த்தரை துதிச்சேன், நன்றி சொல்லிட்டேன், போதும் இல்லை, இது முதிர்ச்சி இல்லை. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போதலை, பத்தலைன்றோம். அது தட்டில் போடுற உணவாக இருக்கட்டும், பாக்கெட்டில் போடுற பணமாக இருக்கட்டும், இல்லை உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலையும் போதும் என்ற மனம் வரல. ஆனால் தேவ சமூகம் மட்டும் போதும். 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், அப்பாடா ஏதோ உலக சாதனை செய்தது போல அநேகருடைய மனம் இருக்கிறது. ஆனால் இங்கே யாப்போக்கு நதியண்டையில் யாக்கோபுக்கு ஒரு உன்னதமான அனுபவம். நான் எப்பொழுதுமே அதிகமாக ரொம்ப விரும்பி தியானிக்கிற பகுதி இது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய குறுக்கீடுதல் இல்லாத நாட்கள், தேவனுடைய குறுக்கீடுகள் உள்ள நாட்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். நம்ம பொதுவாக சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தில் வீடுகள்லையும் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் தேவனுடைய குறுக்கீடுதல் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் என்கவுண்டர் என்று சொல்லுவாங்க. இந்த உலக பிரகாரமாக ஒருத்தர் ரொம்ப தப்பு பண்ணி அவனை தண்டனையும் கொடுக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் ஒருவேளை அவன் தப்பிச்சு ஓடுவான் அப்படின்னா அவனை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னுவாங்க. அதாவது அவனை துப்பாக்கி முனையில் கார்னர் பண்ணி, ஒருவேளை அதையும் மீறி அவன் தவறி போவான்னா அவனை சுட்டு விடுவாங்க. இது உலக பிரகாரமாக போலீஸ் துறையில் செய்கிறது. ஆனால் இந்த என்கவுண்டர் தேவ சமூகத்தில் தேவனோடு சந்திக்கிற அனுபவம். நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் கர்த்தரை சந்திக்கிறோமா? அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா நாம் நினைக்கிறது என்னன்னா, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அப்பாடா ஓகே, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னுடைய நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், அப்பாடா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். இதுவே நல்ல ஒரு எண்ணம் கிடையாது. நான் ஜெபிச்சிருக்கேன், நான் இது இன்னும் பத்தலை, நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமே. எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகள் விழுகிறது. அந்த 2 மணி நேரம் தான் ஆராதனையில் இருக்கணும்னு சட்டம் ஒன்றும் இல்லையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, முதல் ஆராதனையோ 2வது ஆராதனையிலையோ போய் நின்றுட்டா எனக்கு மனசு சில நேரங்களில், எங்களுக்கு அந்த சி கிளாஸ் இல்லை அப்படின்னா அடுத்த ஆராதனையில் திரும்பி உட்காருவேன். இல்லைன்னா மேலே போய் சி கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப கீழே வரும்போது திரும்பி மனசில் ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நேரம் போய் ஆராதனையில் உட்காரலாமா அப்படின்னு ஆசைப்படும் போது திரும்பி போய் உட்காருவேன். எப்படியும் வீட்டில் லேட்டாக போனால் திட்டு வாங்க தான் போகிறோம், சரி அது பிரச்சனை கிடையாது, அது பழகி போன விஷயம், ஆண்டவருக்காக திட்டு வாங்குவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இன்னும் கொஞ்சம் நேரம் போய் உட்காருவோம். ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், என்னவோ உலகத்திலே அன்றைக்கி தான் பெரிய ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி தூங்கணும், சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும், துணி துவைக்கணும். உலகத்தில் கடைசி நாள் வரைக்கும் இந்த வேலையெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது தான் நீங்கள் ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறீர்களோ அதை வைத்து தான் உங்களுடைய நித்திய ஜீவன் வாழ்க்கைகள்லாம் அமையும். புரிந்தவர்களுக்கு நிச்சயம் புரியும் நம்புகிறேன்.
ஏன்னா இந்த பூமியில் வாழும்போது எனக்கு கொடுத்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளில் நான் கர்த்தரை தேடாத பட்சத்தில் நான் மரித்த பிறகு நான் நித்தியத்தில் போய் ஆண்டவரோடு நான் வாழ்வேன்றது எனக்கு ஒன்றும் அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் பூமியிலே நான் ஒழுங்காக ஆண்டவரை ஆராதிக்கலையே, நான் பூமியிலே நான் இன்னும் அவ்வளோ தேடலையே. என்னுடைய மன திருப்திக்கு தேவைக்கு என்னுடைய அவசரத்துக்கு ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடைக்கார மாதிரியும், இல்லைன்னா அவர் ஒரு பேங்க் ஓனர் மாதிரியும், இல்லை என்னுடைய தேவைக்காக நான் அவரை பயன்படுத்தி கொள்கிறேன். அதுதான் இன்றைக்கி ஜபமாக இருக்கிறது. அதுக்கு தான் நான் ஆராதிக்க போகிறது மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாகவே அது கிடையாது. நான் அவரை இன்னும் ஆராதிக்கணும். வசனம் சொல்கிறது, அவரை நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், இல்லை நீர் என் ஆசீர்வாதத்தால் ஒழிய. இந்த இடத்துல ஆசீர்வாதம் அப்படின்னோடனே நம்ம ஜனங்க எல்லாரும் நினச்சிக்கிறது, ஆண்டவர் இன்னும் யாக்கோபு இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் ஏற்கனவே 2 பரிவாரம் இருக்குது, ஒரு ஊரே இருக்குது, இன்னும் கேட்குறாரா? இல்லை இல்லை இல்லை, இங்கே யாக்கோபுக்கு இப்போ தான் கண்ணு திறக்குது. ஏன்னா அங்கே ஆரம்பத்திலேயே வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அண்ணனுடைய பலவீனத்தை வச்சு கூழை கொடுத்து சேஷ்ட புத்திரத்தை வாங்கியாச்சு, ஏமாற்றி அண்ணனை மாதிரி வேஷம் போட்டு அப்பாவுடைய கடைசி நாட்களிலே ஆசீர்வாதத்தையும் திருடியாச்சு. இப்போ மாமனார் வீட்டில் அப்படி இப்படின்னு மாமனார் ஏமாத்தினால மாமனாருக்கு போட்டி போட்டு லாபான் ஒருத்தர்னா லாபானை விட பயங்கரமாலாம் யாக்கோபு எப்படியோ போராடி இவ்வளோ காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் இப்போ தான் தெரியுது, இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் சும்மா தான், இதெல்லாம் ஒரு 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 ஒப்புக்கு ஜப்பான் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை. இங்கே ஏசா வரப்போகிறாரு, இப்போது பயம் நடுங்குது. ஏன்னா ஏசா ஏற்கனவே சொல்லிட்டார், நிச்சயம் எங்கள் அப்பா மரிக்கும் போது யாக்கோபு வருவான்ல, அப்போ நான் அவனை பழி தீர்த்துக்கணும்னு இருக்கிறார். இப்போ இருதயமெல்லாம் பயம். இப்போ எவ்வளோ ஒட்டகங்களோ ஆடு மாடுகளோ எவ்வளோ குடும்பங்களோ பிள்ளைகளோ எத்தனை காரியங்கள் இருந்தாலும் இப்போ மனசில் நிம்மதி இல்லை. இப்போ பயம் மட்டும்தான், பதட்டம் மட்டும்தான். பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் நிம்மதியாக தூங்க முடியல? நிறைய பணம் வச்சுருக்கேங்கள, அதே ஒரு 2 நோட்டை பிச்சு அழகாக அப்படியே சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கு கடையில் போய் பொருள் வாங்கி சமைச்சு சாப்பிட்றீங்க? தெரியுதுல்ல, பணமோ உலக பிரகாரமான பொருளோ எது என்னுடைய உணவாக இருக்க முடியாது. எது உணவோ அதுதான் என் உணவாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், மெட்டீரியல்ஸ், பிளெஸிங்ஸ், உலக பிரகாரமாக பணம் காசு இருக்குது, ஆசீர்வாதம் கிடையாது. இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தருகிற சமாதானம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம், இதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தானை விட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் இதில் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள் அவங்க போகிற தியானங்கள், தியான கூட்டங்கள், இங்கெல்லாம் போகும்போது அவங்களுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு 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 நிம்மதியான உறக்கம் வரலை, எனக்கு ஒரு சமாதானம் இருந்தால் போதும். கடந்த நாளில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாயார், ஒரு சகோதரருடைய தாயார் சுகமில்லாமல் வந்தாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினேன், அவ்வளோதான். அன்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் எங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் என்னை தேடுவாங்க, என்னை அப்பானே கூப்பிடுவாங்க. அவங்க எனக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க, அப்பா வந்துட்டிங்களா, எப்படி இருந்தது ஊழியெல்லாம்? இத்தனைக்கும் அவங்க இப்போ தான் புதுசாக ஆண்டவரை தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து அன்றைக்கி நான் பேசினேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார், நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவ்வளோதான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க முகத்தை நான் பார்க்குறேன், அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவங்க எங்கெங்கோ தேடின நிம்மதி இன்றைக்கி இலவசமாகவே கிடைத்திருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அதை இலவசமாக கொடுத்துருக்கிறார். அவன் எங்கெங்கோ அலைஞ்சு திரிகிறான், கிடைக்கல. இங்கே 2 பரிவாரமே இருக்குது, நிம்மதி இல்லை. இப்போது என்னென்னவோ பிளான் பண்ணுறாரு ஏசாவை கூல் பண்ண, ஆனால் வேலைக்கு ஆகலை.
இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களெல்லாம் அப்படி அழகாக அதை எப்படி சொல்கிறது, அது ஒரு விதமான லஞ்சம்னு சொல்லலாம், இல்லை ஐஸுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் முன்னாடி கொடுத்து எப்படியாவது ஏசாவை கூல் பண்ணலாம். ஆனால் நிம்மதியாக இல்லை. இப்போ யாப்போக்கு நதி அண்டையில் வந்து குடும்பத்தெல்லாம் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்து தேவனோடு போராடுகிறார். நம்முடைய பிரச்சனையை நாம் தேவனோடு இருக்கிறத விட்டுட்டு தேவைகளோடவே இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நீங்கள் போராட வேண்டியது உங்கள் தேவைகளோடு அல்ல, உங்கள் தேவனோட தேவ சமூகத்தில் உட்கார பழகுங்க. உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம், எனக்கு இது பிரச்சனை, அந்த வியாதி, இது மனுஷன் மண்ணுக்கு போகிற வரைக்கும் பிரச்சனைன்றது இருக்கும், தேவைன்றது இருக்கும். அவன் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் தேவைன்னா நாளைக்கு 2 லட்சம் தேவையாக இருக்கும், நாளைக்கு 2 லட்சம்னா நாளைக்கு 3 லட்சம் தேவையாக இருக்கும். ஸோ மண்ணுக்கு போகிற வரைக்கும் தேவை கம்மியாகாது, தேவை இல்லாத ஒரு நாளும் வராது. ஆனால் என்னால் கர்த்தரை நிச்சயமாக தேட முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டெல்லியில் ஒரு வெள்ளை புலி வந்து ஒரு மனுஷனை கடிச்சிருச்சு, அது குகையில் விழுந்துட்டான்றதை பற்றி ரிப்போர்ட் போட்டாங்க. அதில் ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புலி உண்மையாகவே வந்து ஒரு முறை சாப்பிட்ருச்சுன்னா பக்கத்தில் ஏறப்போனால் கூட கண்டுக்காதான். உண்மையாகவே அந்த புலி வந்து அந்த மகனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அது சாப்பிட்டுருச்சு. அந்த குகைக்குள்ளே விழுந்தவனை எல்லாரும் வீடியோ எடுத்தாங்களே தவிர யாருமே காப்பாற்ற விரும்பல. கல் எடுத்து அந்த புலியை அடிக்கிறேன்னு பார்த்தாங்க. இவனும் அந்த புலிக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்றான். அப்போ அதோடைய மனநிலை என்னென்னா, அந்த மனிதனை தன்னோட குட்டியாக பாவிச்சிருச்சு. அவருடைய கழுத்து பகுதியில் குட்டியை தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு போச்சு. அப்படின்னா என்னென்னா, அவங்கக்கிட்டேருந்து இவங்களை காப்பாற்ற பார்த்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த அந்த உள்ளே போனதில் அந்த பயத்தில் அவர் அப்படியே இறந்துட்டார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே இந்த இடத்துல மனிதனை விட மிருகம் மேலானதாக இருக்கிறது. ஒரு முறை சாப்பிட்டுட்டா போதுன்னு நினைக்குது. ஆனால் இங்கே நாம் எவ்வளவு வந்தாலும் என்ன நடந்தாலும் பத்தலை 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 பத்தலை. இங்கே 2 பரிமாணம் சேர்ந்த பிறகு தான் இவருக்கு கண்ணு யாப்போக்கு நதி அண்டையில் திறக்குது. அவர் பொழுது விடியுது, இப்போ நான் போகிறேன்னு சொல்லும்போது இல்லை என்னை ஆசீர்வதிங்க. அப்போ தான் கேட்குறாரு, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். ஒத்துக்கிறார், ஆமாம் நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாத்து பேர் வழி, நான் இப்படி தான் நடந்துட்டேன், நான் இதை தான் செஞ்சேன். எப்பொழுதுமே நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது நீங்கள் யார் என்பதை தேவனுக்கு முன்னாடி ஒற்றுக்கொள்ளணும். ஆமாண்டவரே, நான் தான் அந்த மனுஷன். நாத்தான் வந்து கதை சொல்லி வாயை தரக்கூடாது. இன்னொருத்தங்க கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே வாயை திறந்துடணும். நான் தான் ஆண்டவரே, நான் தான் அந்த மனுஷன், அந்த தவறை செய்த ஆள் நான் தான் எத்தன், என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. ஆதாம் ஏவாள் மாதிரி பேசக்கூடாது. நீர் கொடுத்த ஏவாள் தான் காரணம், சர்ப்பம் என்னை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுடைய தவறுதலுக்கு தப்பிதங்களுக்கு உங்களை என்று வேற ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. தெளிவாக சொல்கிறார், நான் தான் யாக்கோபு. அப்புறமா தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனுஷனோடு போராடினீங்கன்னே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினே தான் இருக்கணும். நீங்கள் தேவனோடு நீங்கள் ஜெபிக்க, அவரோடு நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரே பதில் தேவ சமூகம் மட்டுமே. நீங்கள் எந்த பிரச்சனையானாலும் சரி, வாட்டெவர், அது உங்களோட ஃபைனான்ஷியல் இல்லை ஃபிசிக்கல் இல்லை வாட்டெவர், என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு தீர்வு தேவ சமூகம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆண்டவர் செய்வார், அதுக்கு மேலே ஆண்டவரால் செய்ய முடியாது. ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஆண்டவரை அளவுகோலை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய மெஷர்மெண்ட் பீப்புள் இல்லை.
உங்களையே அவர் தான் படைத்தார் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களை படைத்த ஆண்டவர் உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கும் சொல்யூஷனையும் படைச்சிருப்பார். நீங்கள் அதை கேட்கும்போது, நீங்கள் அவரை தேடும்போது அது உங்களுக்கு புலப்படும். இதுதான் உண்மை. இதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு வச்சிருக்கிற உண்மையான ஒரு வழிகாட்டுதல். நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பிரச்சனையே தேடுறோம். பிரச்சனை தேடுறதுனால பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பிரச்சனைகளை விட உங்கள் தேவனை தேடுங்க. தனித்து போராடுங்க. தனித்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. அதிகமான நேரங்களில் உலக பிரகாரமாக காரியங்களில் செலவழிக்கிறத விட தேவ சமூகத்தில் போய் உட்காந்து செலவழிங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஓட்டத்தில் நான் கற்றுக்கிற ரகசியம் தான். என்ன தான் நீ எவ்வளோ தான் போய் பிரசங்கம் பண்ணாலும், என்ன தான் எவ்வளோ நேரம் போய் நீ ஊழியம் செஞ்சாலும், நீ உட்கார்ற நேரத்தை பொறுத்து தான் உன் ஜீவன் தப்பும், உன் வாழ்க்கை நடக்கும். இதுதான் உண்மை. இயேசுநாதரே ஒரு ஊமையை சொல்லும்போது சொல்கிறார், ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனிதன் வேலை செய்கிறான். வந்து எஜமான் முன்னாடி நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு கேட்டால், இல்லைப்பா எனக்கு சமைச்சு கொடு. அவன் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு தான் வரான். இல்லை எனக்கு முன்னாடி சமைச்சு உட்கார், நான் சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுத்த பிறகு வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நில்லுன்ற. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் எவ்வளவாக தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும், எவ்வளோ நேரம் ஊழியம் பண்ணாலும், நான் எவ்வளோ தான் காணிக்க கொடுத்தாலும், நான் என்ன தான் பண்ணாலும், அவருக்கு தேவை உன் பணம் அல்ல, உன் பொருள் அல்ல, நீங்கள் தான் அவருக்கு வேண்டும். நிறைய பேர் காணிக்கையே தப்பாக நினச்சிட்டுருக்குறாங்க. ஏதோ பணத்தை கொடுத்துட்றோன்னு நினைக்கிறாங்க. முதல்ல உங்களை கொடுங்க. உங்களை கொடுத்தா தான் அதுக்கு பேர் காணிக்க. உங்களை கொடுக்காம நீங்கள் எவ்வளவு தான் பணத்தை கொடுத்தாலும் அது வெறும் பணம். இட்ஸ் ஜஸ்ட் அ பேப்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களை நீங்கள் தரலையே. நீங்கள் காணிக்கையை பற்றி ஆண்டவர் பேசின எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவர் எதிர்பார்க்குறதெல்லாம் மனம் மட்டும்தான், பணம் அல்ல. இன்றைக்கி நம்ம எல்லாம் பணத்தை முன்னாடி வச்சிட்டோம். உங்கள் பணம் இல்லைன்னா என்னங்க, உங்களை தாங்க ஆண்டவர் தேடுகிறார். ஒரு சின்ன வீட்டில் எல்லாரும் அவங்க அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுக்கும்போது அந்த வீட்டில் ஒரு குட்டி பாப்பா, அவகிட்ட ஒன்றுமே இல்லை. அவள் அப்படி பார்க்குறா. எல்லாரும் ஒவ்வொரு பெரிய பெரிய பொருளாக கொடுக்குறாங்க. கிடுகிடுன்னு உள்ள கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு பெரிய தட்டு எடுத்தாந்து முன்னாடி வச்சுட்டு அந்த தட்டு மேலே ஏறி நின்றுட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, டாடி என்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன், என்னையே உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். அவங்க அப்பா அந்த கிஃப்டெல்லாம் வச்சுட்டு ஓடி வந்து அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு, நீ தான் என் சொத்துன்னாராம். ஆண்டவர் அதே மாதிரி தாங்க உங்களை தான் எதிர்பார்க்குறார். உங்களை நீங்கள் கொடுப்பீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற முடிய பிள்ளைகளை தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாங்கப்பா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி நின்று போராடின யாக்கோபை போல தேவ சமூகத்தில் தனித்து நின்று மூடி நெருங்கி வாழ, இன்னும் நெருங்க, இன்னும் வேதம் வாசிக்க, இன்னும் ஜெபிக்க கிருபை தருவீராக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாலம் மறவாதே. ஆமென். God bless you.